வணக்கம் சார். வணக்கம். ஒரு தாய் தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் ஒரு தோட்டம் வாங்குறாங்க. இந்த தோட்டத்தை தன்னுடைய மகளுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த மகளுக்கு குழந்தைங்க கிடையாது. இப்போ இந்த சொத்தை அந்த மகள் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுமா? இது உயில் மூலமாக எப்படி கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது. சொந்த உறவினர்களுக்கு மட்டும்தான் இந்த சொத்தை கொடுக்கணும்னு அவசியம். தோட்டம் அல்லது துறவு எது வேணாலும் சொல்லலாமே. இப்போ பெரிய பெரிய முக்கிய புள்ளிகள் கூட இன்க்ளூடிங் அம்பானி குரூப்லேருந்து நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளுக்கு இடையில் கூட சொத்து வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒன்று புகழ் இல்லைன்னா சொத்து மட்டும் தானே சார். அப்புறம் தான் சாப்பாடலாம். ஓரளவுக்கு சாப்பாடு இருந்தால் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு தான் முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வாழ்வது வரை நிலைத்து இருக்கக்கூடிய. எஸ். ஸோ உதாரணமாக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா தாய் தன்னுடைய மகளுக்கு சொத்தை எழுதி வைக்கிறாங்க. மகளுக்கு குழந்தைகள் இல்லை. அவங்க யாருக்கு எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம் சார். நான் என்னுடைய வகுப்பில் சொல்வேன், ஒரு ஒரு செல்ஃப் அக்யூர்ட் ப்ராப்பர்ட்டி ஆயிடுது. அது அதாவது சுய சம்பாத்தியமாக கருதப்படுகிறது. ஏன்னா அந்த தாயார் வந்து எந்தவித கண்டிஷனும் அதில் எழுதலைன்னு சொன்னால் இந்த சொத்து அந்த மகளுக்கு வந்து சுய சம்பாத்தியம். அந்த இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் போகக்கூடிய கருப்பு நாய்க்கு என்னுடைய சொத்து சேரணும்னு எழுதி வைக்கலாம். அல்லது இந்த என்னுடைய வேலைக்காரனுக்கு இது எடுன்னு சொல்லலாம். சுப்பிரமணிய சுவாமி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு இது சொந்தம் என்று சொல்லலாம். அரசுக்கு சொந்தம் என்றும் சொல்லலாம். அந்த மாதிரி தன்னுடைய சொத்தை சுய சம்பாத்தியத்தை யாருக்கு வேண்டுமானாலும் எழுதி வைக்கலாம். இதில் எழுதி வைப்பது இவர்களுக்கா அவர்களுக்கா என்று எழுதி வைக்கும்போது இப்பெல்லாம் இன்னைக்கு தேதியில் பார்த்தா முன்னாள் முதல்வர் அவர்கள் கூட எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த எழுதும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டா ஒரு சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதை இது சரிதானா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கறது நீதிமன்றம் ஆகிவிடுது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் சேஃப்டின்னு எக்ஸிக்யூட்டிவாக சொல்கிறோம். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் சரிதானா அப்படின்ற கேள்வி நீதிமன்றத்துக்கு வருகிறது. எனவே நீங்கள் கேட்டபடி ஒரு பெண்மணி தன் தாய் கொடுத்த சொத்தை அவர் தன்னுடைய உறவினர்களுக்கும் கொடுக்கலாம், அல்லது மற்ற உறவினர்கள் அல்லாத மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய சாரம்சமாக இருக்கிறது உயில். அந்த உயிலில் உதாரணமாக இந்த உயில் எப்படி எழுதப்பட வேண்டும் அப்படின்ற கணக்கெல்லாம் கூட இருக்கு. உதாரணமாக ஒரு உயில் எழுதணும்னு சொன்னால் இது ஒரு சிறப்பான ஒரு ஆவணம் என்றே கருதுகிறேன். இந்த ஆவணத்தை மட்டும்தான் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஒரு ரெவன்யூ ஸ்டாம்ப் ஓட்டணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சாதாரண வெள்ளைத்தாளில் எழுதலாம். ஈவன் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக சும்மா ஜோவிலா சொன்னாலும் கூட சிகரெட் அட்டையில் உள்பக்கம் அந்த வெள்ளையா இருக்க அதில் கூட ஒரு உயில் எழுதலாம். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எழுதி முடிக்கும் பொழுது 2 விட்னஸ் அதில் உங்களோட கையெழுத்து போடணும். நீங்கள் போடுற கையெழுத்தை அந்த விட்னஸுங்க பார்க்கணும், அந்த விட்னஸுங்க போடுற கையெழுத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த விட்னஸ் அப்படிங்கிறவங்க எந்த மாதிரியான நபர்களாக இருக்கணும்? அதாவது கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய, அதாவது லுனாட்டிக்காக இருக்கக்கூடாது, அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது, 18 வயதுக்கு குறைவானவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை தவிர உங்களுக்கு தெரிந்த, நீங்கள் ஒரு உயில் எழுதுறீங்கன்னா உங்களுக்கு தெரிந்தவர்கள் 2 நபர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உங்களுடைய உயில் அப்படின்னா நானும் தயாரிப்பாளரும் மட்டும் கையெழுத்து போட்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? 3 பேர் இருக்கணுங்க. அதாவது எழுதுகிறவர் இருக்க வேண்டும். அவர் பேர் வந்து டெஸ்டேட்டார்னு சொல்கிறோம். அந்த எழுதி முடித்தது நான் எங்களுடைய முன்னிலையில் தான் அவர் கையெழுத்திட்டார் அப்படின்னு 2 அட்டஸ்டர்ஸ்ன்னு விட்னஸை வந்து அட்டஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 பேரும் ஒருங்கே கையெழுத்திட வேண்டியது இந்த உயிலினுடைய மிக மிக அத்தியாவசியமான ஒன்று. இந்த 2 விட்னஸ் போட்ட அந்த அட்டஸ்டர்ஸ் வந்து நீதிமன்றத்தில் சாட்சியம் கொடுக்க வேண்டும். எங்கள் முன்னிலையில் செய்தார், எங்களுக்கு அது தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வைஜந்திமாலா பாலின்னு ஒரு நடிகை இருந்தாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர், சிறந்த நடிகையும் கூட. ஸோ அவங்களுடைய உயில் தான் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. டாக்டர் பாலி எழுதப்பட்டது நள்ளிரவில் எழுதப்பட்டதாகவும், அப்பொழுது 2 நண்பர்கள் எப்படி வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க, பெரிய பெரிய கேள்விகள்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு உள்ள என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்று ஒரு காலத்தில் சுப்ரீம் கோர்ட் சொன்னது. ஆனால் இப்போ உள்ள என்ன எழுதப்பட்டிருக்குன்னு அந்த 2 அட்டஸ்டர்ஸுங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றும் சொல்கிறது. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு உயில் எழுதும்போது அந்த எழுதுறவருக்கு கையெழுத்து போடணும், அந்த 2 பேரும் விட்னஸும் கையெழுத்து போடணும். இந்த 3ம் இருந்தால் மட்டும்தான் அந்த உயில் செல்லுபடி ஆகும். இல்லைன்னா செல்லுபடி ஆகாது. கோர்ட்டுக்கு போனால் சேலஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா செல்லுபடி ஆகாது. அப்படின்னு அதை ப்ரூவ் பண்றது. சேலஞ்ச் பண்ணக்கூடிய அந்த உரிமை யார்கிட்ட இருக்கு? சேலஞ்ச் பண்ணக்கூடிய, நீங்க சொன்னீங்களா முதல்லயே, வாரிசுதாரர்களுக்கு எழுதலாமா சும்மா இருக்கிறவங்களுக்கு எழுதலாமான்னு சொல்றீங்க இல்லையா? வாரிசுதாரர்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா சொத்து அவங்களுக்கு வரல. அதனால அவங்களே வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி, அல்லது நீதிமன்றத்தை அணுகி, இப்போ மெட்ராஸா இருக்கும் பட்சத்தில் உயர்நீதிமன்றம், இப்போ திருவள்ளூர் திருநெல்வேலி அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்குன்னு இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், அந்த மாவட்ட நீதிமன்றங்கள் அன்னைக்கு இந்த சொத்து எங்களுக்கு சேர வேண்டியது,
இவங்க ஏமாற்றி இந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்க கழுத்தை இவங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தை அணுகுனா ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி இருந்தாலும் கூட சஸ்பீஷன் ஒன்று வந்துருச்சுன்னா ஒரு சந்தேகம் என்று ஒன்று கிளம்பி விட்டால் அந்த உயில் வந்து அப்படியே அந்த என்ன சொல்கிறது ஒரு சூட்டாக மாறி ஒரு வழக்காக மாறி விடுகிறது. ஸோ அந்த வழக்காக மாறிவிட்டால் ரெண்டு பேருமே ஒரு பிளெயின்டிஃப் ஒரு டிஃபெண்டன்ட் ரெண்டு பேரும் நார்மலி எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கிற போது அந்த சொத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அது யாருடைய பொறுப்பில் இருக்கும்? ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிறது அப்படியே இருக்கணும். ஆஸ் இஸ் வேர் இஸ் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை விற்கவோ அல்லது மற்றவர்கள் வாங்கவோ கூடாது என்பது. பட் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட இருக்கலாம்ன்றது ஒன்று இருக்குது. பட் இருந்தாலும் அந்த வாரிசுதாரர்கள் ஒரு வேலை ஒரு கேஸ் போட்டு இதில் வரக்கூடிய வருமானங்களை எங்களையும் சேர வேண்டும், எனவே யாரும் பயன்படுத்தக்கூடாது, உயர்நீதிமன்றத்தில் இதை வந்து டெபாசிட் பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அது ஒத்துக்கப்படுது. அப்படி இல்லை இந்த சொத்தை நிர்வகிப்பதற்காக ஒரு ரிசீவர் போடலாம்னு ஒரு பெட்டிஷன் போடலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை விட ரொம்ப சிம்பிளாக நான் ஒன்று சொல்கிறேன். இன்றைய மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நான் சொல்வதெல்லாம், இந்த உயில் எழுதி உயிரோடு இருக்கிறவங்க உயிரை எடுக்க வேண்டாம். அவனுங்க படுற பாடு இருக்குது. நான் நிறையவே பட்டுட்டேன். அதே நான் பார்க்கும் பொழுதே மக்கள் வந்து உண்மையாகவே ஏன்டா இந்த சொத்தை எங்கள் அப்பா எனக்கு இந்த மாதிரி எழுதி வச்சுட்டாருன்னு போகிற மாதிரி. அதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளாக 25,000 ரூபாய் செட்டில்மெண்ட்டு சார். செட்டில்மெண்ட்டு எழுதிட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 40,000 ரூபாய் தான் செலவாகும். 25-30,000 ரூபாய் எவ்வளோ பெரிய கோடிகள் சொத்து இருந்தாலும் செட்டில்மெண்ட்டு எழுதிட்டிங்கன்னு சொன்னால் அன்னைக்கு தேதியிலே அவனுக்கு மகனுக்கோ மகளுக்கோ உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ நண்பிகளுக்கோ யாருக்கோ கூட எழுதி வைக்கலாம். அந்த பிரச்சனை உங்கள் உயிர் இருக்கும் வரை நீங்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்ற வாசகம் அதில் கண்டிருக்க வேண்டும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து ஏன்னு தான், என்னுடைய காலத்திற்கு பிறகு மட்டும்தான் இது உங்களுக்கு வரும். இந்த அப்சல்யூட் ரைட்டு அல்லது இந்த ஒருவேளை யூ கேன் லைஃப் எஸ்டேட் ரைட்டுன்ற மாதிரி இதுலேயும் வந்து என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் தான் அனுபவித்துக் கொள்ளும், அதன் பிறகு தான் உனக்கு வரணும். அப்படி இந்த செட்டில்மெண்ட் கூட உறவினர்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். இல்லை சார், இது குடும்பத்தினர்களுக்கு மாத்திரம் தான் பண்ணணும், உறவினர் கூட கிடையாது. உயிரில் வந்து யாருக்கு வேணாலும் எழுதலான்னு சொல்கிறேன். ஆனால் அந்த செட்டில்மெண்ட்டு மாத்திரம் உறவினர்களுக்கு மட்டுமல்ல குடும்பத்திற்கு மட்டுமே தான் சொந்தமாகும். ஈவன் நீங்கள் உங்களுடைய மச்சனை ரொம்ப நல்லவன்னு வச்சுங்களேன், ஏன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து நல்லவங்க, அதனால் ஒய்ஃப் சொல்கிற பேச்சு எப்போ நீங்கள் கேட்பீங்க. என்ன மாதிரியே நீங்களும் உங்கள் மச்சனுக்கு எழுதணும்னு நினைக்கலாம். அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் உங்கள் தாய் தந்தை அல்லது உங்களுடைய மகன் மகள் சகோதரன் சகோதரி இல்லாமல் இருந்தது, இப்பொழுது சேர்த்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமே குடும்பம். மற்ற வேறு யார் எந்த உறவாக இருந்தாலும் குடும்பம் இல்லை என்று சொல்கிறது. இன்றைக்கி தேதியில் நம்முடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் செட்டில்மெண்ட் என்று சொன்னால் குடும்பத்தினர்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு. ஆனால் உயில் என்று சொன்னால் நான் தான் சொன்னேன், அந்த பக்கம் போகிற வெள்ளை குதிரைக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி யாருக்கு வேண்டுமானாலும் எழுதலாம். பொதுவாக வில்லங்கம் இல்லாத இடத்தில் வில் சரியானது. வில்லுன்னு இருந்தால் வில்லங்கம் இருக்கும் சார். இங்கிலீஷில் வில்லு, தமிழில் வில்லங்கம். அதனால் உயில் என்று சொல்லப்படுவது சஸ்பீஷனுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது.